ஃபெயிலியர்ஸே நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறோம். ஓகே, நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்போமா, அப்போ நம்ம என்ன யோசிப்போம், நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. ஓகே, அப்போ ஃபெயிலியர்ஸ் வந்து நீங்கள் படுற கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸ் தான் இன்னைக்கு ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுமே செதுக்கியிருக்கு. அப்போ ஃபெயிலியர்ஸுன்றதுலேருந்து தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகே, லேர்ன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து பசங்க பார்த்தா தான் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அவங்க உடனே கெட்ட பசங்க அப்படிலாம் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் ஃபெயிலியர்ஸ் வரும். ஓகே, அந்த ஃபெயிலியர்லேயே நீ திருப்பி லேர்ன் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க படிக்கிறதுக்கே லாய்க்கின்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு ஜாப் தேடுறாங்க, ஒரு 10 இன்டர்வியூ போகிறாங்க, அவங்களால முடியல, சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருச்சு, ஆனால் என் பையனுக்கு கிடைக்கல, தே ஆர் நாட் ஃபெயிலியர்ஸ். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் நடக்கும், ஒவ்வொரு லேர்னிங் நடக்கும். அப்போ அந்த ஃபெயிலியர்ஸை அவங்க பார்க்காத போது ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க சில்ட்ரன். ஓகே, சும்மா நம்ம சத்தம் போட்டால் கூட அதை வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு அண்ட் அகெயின் நம்மளுக்கு இதுக்கு எப்படி தீர்வு காணணும்னு போகும்போது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லைனா இப்போ தான் நம்மளுக்கு அவ்வளோ ஏஐ டூல் இருக்கே, ஹவ் கேன் ஐ ஹேண்டில் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அதில் போடும்போது அது ஒரு பதில் சொல்லும். இல்லை என் ஃப்ரெண்டு இது மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஐ கேன் யூஸ் ஸோ தட் நான் வந்து காம் ஆவேன், என் பிரெயின் நல்லா இருக்கும், நான் சில விஷயங்களை ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். ஒரு அது ஏதோ ஒன்று டைப் பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும், அவங்களோட புரிதல் என்னவோ இருக்கும், அதை செய்கிறாங்க.